பிடிச்ச பிளேஸஸ்க்கு போயிருப்போம். அதே மாதிரி நிறைய பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸும் நிறையா இருந்திருக்கும். ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? பிடிக்காத விஷயங்களும் நம்ம கமிட் ஆகிருப்போம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் கமிட் ஆகி அதை செஞ்சுருப்போம். மாதிரி தியானம் ஏர்லி மார்னிங் தியானம் பண்ணலாங்க. நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். பெண் தெய்வ வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா முருகர் வழிபாடு பண்ணலாம். சிவன் பிடிக்குன்னா சிவன், பெருமாள் பிடிக்குன்னா பெருமாள், ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஆஞ்சநேயர் என்ன பைரவர் வழிபாடு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணலாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் திருப்புகளில் வந்து பாடல் இருக்குது, தேவாரத்தில் பாடல் இருக்குது, திருவாசகத்தில் பாடல் இருக்குது, அபிராமி அந்தாதியில் பாடல் இருக்குது. எல்லா தெய்வங்களுடைய இதுலேயுமே பாடல்கள் இருக்குங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த பாடல்கள் படிக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறையா வருங்க, தன்னம்பிக்கை வருங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எப்பவுமே வந்து ஸ்பாட்லேயே அவசரப்பட்டு எதையுமே சிந்திக்காமல் செய்யக்கூடாது. எப்பவுமே எந்த விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை அனலைஸ் பண்ணி செஞ்சு பார்த்தோம்னா பாசிட்டிவ் எனர்ஜியோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா விஷயமே பாசிட்டிவாக தான் நடக்குங்க. பிரபஞ்சமும் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் செய்யும். நம்ம வந்து ஒரு விஷயத்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு நல்ல முறையில் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பலன் வந்து டபுள் மடங்காக பிரபஞ்சம் செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி தெய்வங்களும் அப்படித்தான். நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. நம்ம தெய்வ வழிபாடாக அதை உணர்ந்து பண்ணுறோம். அப்போ தெய்வமும் நம்மளை கை கொடுக்குங்க. ரெகுலராக நம்ம வந்து ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளும் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கிறோன்னா அதுக்கு உண்டான பவரே வேறுங்க. ஏன்னா அந்த பாடல்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குங்க, பவர் இருக்குது. சரிங்களா? எல்லா பாடலுக்கு திருப்புகளாகட்டும், தேவாரமாகட்டும், திருவாசகம் எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்குங்க. சரிங்களா? அப்போ அந்த பாடல்களோட பவரும் பாசிட்டிவாக மாறி நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்குங்க. நம்ம தன்னம்பிக்கை நிறைய கொடுக்குங்க. சரிங்களா? என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து இந்த 3 இயர்ஸில் நிறைய அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை என்னோடய லைஃப்லேயே நான் மாற்றியிருக்கேன். ஏன்னா சந்திரனும் கேதுவும் எனக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருந்தது. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க முதல்ல பிஃபோர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரிங்களா? இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நான் நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துட்டேன். சரிங்களா? என்னை சுற்றி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடவே தான் இருக்கணும்னு நினச்சிட்டு எப்போவுமே என்னை சுற்றி ஒரு வளையமே வச்சுருப்பேன். எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு எனக்கு பிடிச்ச பாடல்கள், எனக்கு பிடிச்ச முருகரோட பாடல்கள், திருப்புகள், அதேமாதிரி தேவாரத்தில், திருவாசகத்தில் ஏதாவது ஒரு பாடல்கள் வந்து சாண்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன். இல்லைன்னா பாட்டு வந்து ரெகுலராக என்னோடய ஃபோனில் ஓடிட்டுருக்கும். இதெல்லாம் தான் என்னை பாசிட்டிவாக வச்சுட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் கும்பிட்ற முருகப்பெருமானோட அருளால் தான். 2026ம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிட்டு நன்றி, வணக்கம்.